வானத்தில் வெண்ணிலவு மூத்த மருமகளா, சுற்றிலும் நட்சத்திரம் சொந்தங்கள் பந்தங்களா. எத்தனை எத்தனை உறவு இருக்கு, சிறகை விரிக்கும் மனசு இருக்கு. அன்பான வீடுகள் கோயில் அல்லவா, அழகான வீடுகளால் தீபம் ஏற்றவா. சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். இறைவா உன் பாதங்களில் இதுதான் இவள் கோரிக்கை. தந்தால் நான் உன்னிடம் தருவேன் என காணிக்கை. சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். சௌந்தர்யா பிரச்சனை தாங்க முடியல தமயந்தி. சொத்து சொத்துன்னு ராமஜபம் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுக்குதான் அவளை அங்க வேலைக்கு சேர்க்க வச்சியோ? பேசாம அவளை வீட்லயே இருக்க வச்சிருக்கலாம். அவ இப்படி இருப்பான்னு நான் கூட நினைக்கலங்க. தனியா வீட்ல இருந்தா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னா அவ மூலமா அர்ச்சனாவை மாத்திடலான்னு நினைச்சேன். அது எல்லாமே தப்பாயிடுச்சு. நான் ஒண்ணு நினைச்சா அது வேற விதமா நடந்துடுச்சு. பேசாம அவ கேக்குற மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாமான்னு தோணுது. தமயந்தி, இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா இப்படி பேசினதே இல்லை. திடீர்னு ஏன் இப்படி மாறினான்னு தான் எனக்கு தெரியல. அண்ணிங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுறா. மௌலி ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த நேரத்துல அண்ணி வராம இருந்திருந்தா மௌலியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? சௌந்தர்யா என்ன மௌலி அண்ணன் அதை பத்தி நினைச்சு கூட பாக்கலையே. அவரும் கூட சேர்ந்து தானே சொத்து வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. அவருக்கு சொத்தோ பணமோ எது வேணாலும் கொடுக்கறதுக்காக எங்க அப்பா தயாரா இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா எனக்கு கூட எதுவும் வேண்டாம், எல்லாத்தையுமே அவருக்கே கொடுத்துட்டோம். ஆனா மௌலி என்ன தான் கேட்க மாட்டேங்கிறாரே. நீங்க சொன்னீங்களே சக்தி மேல சௌந்தர்யா கோவமா இருக்கான்னு. அவங்க மேல மட்டும் இல்ல, இப்போ என் மேலேயும் தான் அவங்க 2 பேரும் கோவமா இருக்காங்கன்னு படுது. மௌலி அண்ணனை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப என் முகத்தை கூட பார்க்காம சௌந்தர்யா எந்திரிச்சு போனால. நான் கூட அவங்க திருந்தறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த மனநிலையில இருக்கிறவங்க எப்படி நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு தான் தெரியல. அர்ச்சனா கோவப்படுறானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா சௌந்தர்யா விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சௌந்தர்யா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கேஸையே நான் வாபஸ் வாங்கினேன். அவ்வளவு பெரிய தப்ப பண்ண மங்களம்
ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் கூட சௌந்தர்யா தானே. மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு அவளே அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இது எங்க போய் முடிய போதுன்னே எனக்கு தெரியல. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते कर्पूरनिराञ्जनं समर्पयामि। श्रीवशस्वमायुष्यमारोग्यमाविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रियायुच्छेवेन्द्रिये प्रतिष्ठते दीर्घायुष्मान् भव सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिता बलसिद्धिरस्तु। सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिता बलसिद्धिरस्तु। முதல்லலாம் நான் சக்திக்காக மட்டும் வேண்டிக்க வருவேன். கடவுளே, எங்க எல்லாரையும் நம்பி வந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுன்னு. அதுக்கப்புறம் பிரேமுக்காக வேண்டுனேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யா, இப்ப அர்ச்சனா. உனக்காக மட்டும்தான்ப்பா நான் வேண்டிக்கல. பரவாயில்ல பாட்டி, அவங்க நல்லா இருந்தாலே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். வாஸ்தவம்தான். ஆனா அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சௌந்தர்யா ஏன் இப்படி மாறிட்டு வரான்னு தெரியல. மௌலி, நீயாவது அவளுக்கு சொல்லக்கூடாதா? அவ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லப்பா. எங்க எல்லாரு மேலும் எப்படியெல்லாம் பாசமா இருப்பா. பிரேமோட மனசை மாத்துறதுக்காக ரேஷ்மி முயற்சி பண்ணப்பல்லாம் சௌந்தர்யா தானே அதை தடுத்தா. சக்தியும் பிரேமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா. இப்படியெல்லாம் இருந்தவ இப்ப இப்படியெல்லாம் மாறி இருக்கான்னா எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. மாறினது பிரேம் தானே பாட்டி. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே அவங்கிட்ட இருந்து தானே. குழந்தை விஷயத்துல நான் எப்படிப்பட்ட வலி அனுபவிச்சேன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும் தெரியும் தானே. அத அவன் மனசுல நினைச்சானா? எப்படி எல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவன் கேவலப்படுத்தினான்ல. கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாத குறைய நான் வெளியில அனுப்பினான்ல. அதையெல்லாம் கேட்ட சௌந்தர்யாவுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவளும் வேதனையில தானே இருக்கா. இது அவளால எப்படி பொறுத்துக்க முடியும்? வேலைக்கு போய் நான் அவமானப்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவ வேலைக்கு போனால. பிரேம் மட்டும் இல்ல, சக்தியும் மாறிட்டு தானே வரா. எந்த தமயந்தியால எங்க குடும்பம் கஷ்டப்பட்டதோ அந்த தமயந்தியை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல வச்சா என்ன அர்த்தம்? இப்ப அவ முதல்ல மாதிரி இல்லப்பா. இப்ப இல்லனாலும் அப்ப இருந்தா இல்ல. அவதான மங்களத்துக்கு அடைக்கலம் கொடுத்தா. அந்த மங்களத்தினால என் உயிர் போற அளவுக்கு நான் ஆபத்துல மாட்டினல்ல. இப்ப பாருங்க, நாங்க ஒரு பக்கம், என் அப்பா அம்மா ஒரு பக்கம், அர்ச்சனா ஒரு பக்கம், இப்படி செதறி போய் தானே இருக்கோம். தப்பு உங்க பக்கம் தான் அதிகமா இருக்கு பாட்டி, சௌந்தர்யா கிட்ட இல்ல. அவ கோவப்பட்டு பேசுறா, அது உங்க கண்ணுக்கு பெருசா தெரியுது. மத்தவங்க அமைதியா பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியல. எதையுமே தப்பாவே சிந்திச்சிட்டு இருக்கவங்க எப்பவும் திருந்த மாட்டாங்க. உதாரணத்துக்கு ரேஷ்மி, அவ பண்ணாத தப்பு இருக்கா? அவளை திருத்தணுங்கிறதுக்காக சக்தி வீட்டுல கொண்டு வந்து வைக்கல. அவ திருந்தினாளா? இல்ல. புத்தி தெரிஞ்சதோ மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சால. அப்படிதான் தமயந்தியும். இதை என்னைக்காவது நீங்க புரிஞ்சுப்பீங்க. இல்ல மௌலி, சக்தி அவளை நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவா. சௌந்தர்யாவை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போ சொல்லுப்பா. சரிங்க பாட்டி, வாங்க, உங்களை நான் வீட்டுல விட்டுட்டு போறேன். சரிப்பா. கற்பகம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன? நம்ம ஹோம்ல சண்முக சுந்தரம் இருந்தார் இல்லையா? ஆமா. அவர் பையனும் மருமகளும் அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, எப்படி திடீர்னு பாசம் வந்துச்சு? திடீர்னு எல்லாம் ஒண்ணும் பாசம் வரல.
அன்னைக்கு பத்திரிகை நிருபர் ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்தார் இல்லையா? ஆமா. அவர் விசாரிச்சப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. அது அப்படியே அவங்க பத்திரிகையில போட்டிருக்காங்க. அப்படியா? அதை படிச்சுட்டு தான் அவங்க மனசு மாதிரி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பவும் மூணாவது மனுஷங்க சொல்லிதான் அவங்க திருந்தி இருக்காங்க. எப்படியோ நல்லது நடந்திருக்கு. ஆமா, அன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க, நீ மட்டும் ஏன் வரல? என்னமோ என்ன பத்தி மத்தவங்க விமர்சனம் பண்றது எனக்கு பிடிக்கல. ஆமா, நீ சொல்லலன்னா என்ன, உன்னை பத்தி தான் ஈஸ்வர் சார் சொல்லிட்டாரே. என்ன பத்தியா? என்ன பத்தி அவர் என்ன சொன்னாரு? மேஜர் சார், என்ன டீச்சர், உங்களை ஹோம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்க, எங்க போனீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ணிட்டேன்? அந்த பத்திரிகைக்காரன் கிட்ட எதுக்காக என்ன பத்தி சொன்னீங்க? அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே நான் உள்ளேயே இருந்தேன். உங்களை பத்தி எது வேணாலும் சொல்லிக்கங்க, என்ன பத்தி ஏன் சொன்னீங்க? அது எப்படியாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் சொன்னேன். நான் நிர்வாகி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் தந்த பேட்டியை பார்த்துட்டு இங்க இருந்த ஒருத்தங்களை கூட்டிக்கிட்டு அவங்க பசங்க போனாங்க. அதே மாதிரி உங்க பையன் வந்து உங்களை கூட்டிட்டு போகணும்னு தான் சொன்னேன். எதுக்காக நான் இங்க வந்திருக்கேங்கிறத அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களா என்னை இங்க அனுப்பல, நானா தான் இங்க வந்தேன். அப்ப கூட என் பையன் வந்து எத்தனையோ முறை கூப்பிட்டான், நான் தான் போகல. என்னை பத்தி தெரியாதவங்களா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? மகன் மேலதான் தப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அத படிச்சு அவன் என்ன நினைப்பான்? நீங்க எல்லாம் இங்க வந்ததுக்கான காரணம் வேற, நான் வந்த காரணமே வேற. நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கல? நான் யாரையும் வெறுக்கல, யாரும் என்ன வெறுக்கவும் இல்ல. இனிமே என்ன கேட்காம இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணேன் ஒண்ணுமே தெரியலையே. இவங்க ஏன் என்கிட்ட இப்படி கோச்சிட்டு போறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சக்தி, கிச்சன்ல இருக்கேங்க. சக்தி, என்ன டிஃபன்? எல்லாத்தையும் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார். ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். சக்தி, சக்தி, அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு மருமக வந்திருப்பா இல்ல? ஓஹோ, அதுக்கு தான் சார் காலையில கேலண்டர் பார்த்துட்டு இருந்தீங்களோ? சேச்சே, அதுக்காக பார்க்கல. அடுத்த வாரம் ஒரு NRI பார்ட்டி வராங்க, கான்ட்ராக்ட் போடணும். அத கல்கிக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற சக்தி? குட் ஐடியா பிரேம். என்னது பிரேமா? ஆமா பிரேம். இனி அவனோட தமயந்தி இருக்க போறான். அவங்க தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கட்டுமே. என்ன பிரேம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரிவா? என்ன கல்கி நீங்க இதெல்லாம் ஏன் பிரிவுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனி சேர்ந்து உருவாக போகுது, அது நல்ல விஷயம் தானே? நான் இவரோட கம்பெனில இருக்கிற மாதிரி தமைனி உங்க கூட இருக்க போறா. அண்ணி, நீங்க கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நீங்க பிரேம் கூட இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு வேற ப்ரொஃபஷன் கிடையாது. ஆனா தமயந்தி அப்படி இல்ல. ப்ரொஃபஷனலி ஷீ இஸ் a lawyer. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் அவளுக்கு புதுசு. அவ ப்ரொஃபஷனை ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கம்பெனியை விட்டு போக எனக்கு மனசு வரல. அண்ணி, எத்தனை ப்ராஜெக்ட் இருந்தாலும் இங்க இருந்தே பண்ணலாமே. அது மட்டும் இல்லாம தமயந்தி வந்ததுனால இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சா சௌந்தர்யாக்கு பொறாம வரும். அண்ணன் நமக்கு எதுவும் பண்ணாம தமயந்துக்கு தான் பண்றாருன்னு நினைப்பா. ஆமா ஆமா,
இல்லைனா மட்டும் அவ ஒத்துமையா இருந்துட போறா. போடா. கல்கி, என்ன கேட்டா தனியா போறதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏற்கனவே அவளுக்கு தமயந்திய பிடிக்காது. இப்போ தமயந்தி ஆபீஸ்க்கு வர்றது ஒரு லீகல் அட்வைசரா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஒன் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரோட ஒய்ஃப். சோ அப்போ அவளோட கோவம் இன்னும் அதிகமாகும் இல்ல? ஏண்டா எல்லாத்துக்கும் சௌந்தர்யா தான் காரணம்னு சொல்ற? எல்லாத்துக்குமே பிரச்சனை அவதானே பாட்டி. அதுக்காக தாங்க சொல்றேன், எப்படியாவது எங்கே கூட்டிட்டு வந்துடலாம். அவதான் வரமாட்டேங்கிறாளே. அவ சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நமக்குள்ளதானே இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் சரி, தனித்தனியா இருந்தாலும் சரி, எல்லாரும் என் கண் பார்வையிலேயே இருக்கணும். அதான் என் ஆசை. நானும் அதான் நினைக்கிறேன் பாட்டி. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குமே. முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரியா? சரிங்க. உலக கோப்பை அடிச்சாம் பாரு. நல்லதான் ஆடி இருக்காங்க. என்ன பேப்பரையே பாத்துக்கிட்டு இருங்க. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற கவலையே இல்ல. லக்ஷ்மி, நாங்கெல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலி. உனக்கு இதுல பொறாமையா தான் இருக்கும். சொல்லு, உன் மேட்டர் என்ன? நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துட்டுமா? எங்க போற? கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அர்ச்சனாவை பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் லக்ஷ்மி, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் போனா நல்லா இருக்கும். சொல்லு, முதல்லையாவது அவகிட்ட பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருந்துச்சுமா. திலீப் மேல தப்பு இருந்த அளவுக்கு அவ மேலேயே இருந்தது. அதனாலதான் அவங்க வீட்டுல இருந்தவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்ப அப்படியே இருக்கு. சொல்லு, மங்களம் பண்ண காரியத்தால எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சுமா. இப்ப அர்ச்சனா மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம மேல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்துல நீ மட்டும் தனியா போய் பாக்குறது நல்லா இருக்குமா? சொல்லு, நீங்களாவது அடிக்கடி போய் பாருங்க. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். திலீப், டேய், ஏன்டா டல்லா இருக்க? வேலையெல்லாம் அதிகமா? இல்லப்பா, பிணியும் ஒரு மாதிரியா இருக்க. வழக்கமான காரணம் தான்ப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது அர்ச்சனாக்கு தலை சுத்தல் வந்திருக்குப்பா. அந்த சமயத்துல வசந்த் மட்டும்தான் இருந்திருக்கான். அந்த விஷயத்தை அவன் ஆபீஸ்ல வந்து ஜிஎம் கிட்ட சொன்னான். ஜிஎம் அர்ச்சனாவுக்கு துணையா ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காருப்பா. அவர் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நானும் தான்ப்பா இருந்தேன். அர்ச்சனாட்ட கேட்டிருக்காரு, யார் உங்க வீட்டுக்காரு, ஆளை காட்டு, நான் கேட்கணுங்கிறார். அது மட்டும் இல்லாம ரொம்ப தரக்குறைவா பேசினார்ப்பா. அர்ச்சனா ஒண்ணு சொல்லலையா? இல்லப்பா, பேசாம தான் இருந்தா. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, அந்த இடத்துல நான் தான் அவ ஹஸ்பண்ட் தெரிஞ்சா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லாம வசந்த் அவகிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசுறான்ப்பா. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆபீஸ்ல யாராவது தப்பா பேச ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டமாயிடும்பா. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அர்ச்சனா அப்படிதான்ப்பா நடந்துக்கிறா. நானும் எப்படிலாம் யோசிச்சு பாக்குறேன், எந்த வழியுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. ஜிஎம்க்கு உங்க விஷயம் தெரியாதுன்னு சொல்ற. அப்ளிகேஷனை கொடுத்து அவ வேலையில சேரும்போது உன் பேரை எழுதிருப்பாள்ல அவ? இல்லப்பா, அந்த அப்ளிகேஷனை நானும் பார்த்தேன், அதுல எதுவுமே எழுதல. அப்படி எழுதிருந்தா அப்பவே என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. அது அவளால எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா மறைக்க முடியும்? சாதாரண தலை சுத்தல் வந்தனால பரவாயில்லப்பா, இதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தா என்னப்பா இருக்கும்? அப்படி தவறி விழுந்தனாலதான் சௌந்தர்யா தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கப்பா ப்ளீஸ். தினம் தினம் என்னால அனுபவிக்கவே முடியல. ஏதாவது ஒண்ணுனா நான் பண்ணணுமா? அர்ச்சனா எப்படி இருந்த பொண்ணுடா? உன்னை விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நீதான்டா. திலீப், இது புருஷன் பொண்டாட்டிக்கிற பந்தண்டா.
இதுல உணர்ச்சி வசப்பட்டா 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது நீதான். போய் நல்ல முடிவா எடு. முடிவு எடுத்துட்டு சொல்லு, அப்புறம் என்ன பண்ணுங்கறத நான் சொல்றேன். போடா, ரெஸ்ட் எடு போ. லக்ஷ்மி, என்ன பண்றது இதுக்கு? தலை எழுத்து. அம்மா, என்னம்மா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஏண்டா, நாங்க வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லலம்மா. வந்து நின்னுட்டு குரல் கூட கொடுக்காம இருந்தீங்களே, இது உங்க வீடு. உங்களை வர வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னடா, சௌந்தர்யாவோட குணம் உனக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு. சக்தி ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் வந்தோம். மௌலி, சௌந்தர்யா இல்லையா? இல்லப்பா, ஆபீஸ் போயிருக்கா. நல்லா இருக்குடா. அவளை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு நீ வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? யாராவது ஒருத்தர் பண்ணி தானே ஆகணும். சௌந்தர்யா வீட்டில் இருக்கும்போது அவ எல்லா வேலையும் பாப்பா. அவ இல்லாத நேரத்தில் நான் பாக்குறேன். அப்பெல்லாம் அர்ச்சனா இருந்தா, இப்போ அவ இல்ல. நீங்களும் உதவியா இருந்தீங்க. இப்போ உங்களோட உதவி இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டதில்ல. நீங்களும் எங்களை விட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு உதவி பண்ண வேற யார் இருக்கா? ஏண்டா, நாங்களாவா போனோம்? நீங்க தானடா எங்களை போக வச்சீங்க. வீட்டை விட்டு போறோம்னு நீங்க சொல்லாம இருந்தா நாங்க எதுக்கடா இங்க இருந்து போறோம்?